கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியின் இந்த காலைவெளியிலே முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் நம்மத்தில் இருக்கிற அருமையான பிரவீன் ஜெபம் பண்ணி ஆரம்பிப்பான். என் அன்பும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதா ஆண்டவரே, நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த புதிய வாரத்தின் புதிய நாளை காண செய்த மகா பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆண்டவரே சபையாராக ஒன்றி கூடி உம்மை ஆராதிக்க நீ கொடுத்த மகா பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எந்த பிரச்சனைகள் நாஷ்ட மோசங்கள் வந்தாலும் எங்களை அதன் மத்தியில் மீட்டு ஆண்டவரை பாதுகாத்து ஆண்டவரை சபையில் கொண்டு வந்து சேர்த்த மகா பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக அந்த நாளில் கூட ஆண்டவரை நாங்கள் உண்மை ஆராதித்து உண்மை பாட கத்தனை கொடுத்த மகா பெரிதான கிருபைக்காக நன்றி. விசேஷமாக அந்த நாளில் கூட உங்களுடைய பிரசனம் உங்களுடைய கிருபை அப்பா ஆராதனை வேலை இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை வேலை செய்தி வேலை கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. செய்தி கொடுக்குற தாசரை மறைத்து எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு என்ன பேசி வச்சுக்கிற தேவன் பேசுவீராக அதை நான் கேட்டு அதன்படி வாழ எங்கள் தேவன் ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு பேசுங்க, இடைப்படுங்க. ஆண்டவரே, அந்த ஆராதனை முழுவதும் கடல் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவடியான ஆளுகை ஆண்டவரே முழுவதுமாக செயல்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீ நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் தெரிந்த என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த ஒரு பாடலை நாங்கள் பாடின பிறகு அருமையான நம்ம மத்தியில் உத்தரப்பிரதேஷ் பகுதியிலேருந்து வந்திருக்கிற அருமையான பாஸ்டர்மா ஜாய்ஸ் அவங்க நம்மை ஆராதனையில் நடத்துவாங்க. ஹல்லேலூயா. அதனால் இந்த ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தி எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பர நாடி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பர நாடி எதற்கும் பயமில்லையே.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை ஆமென் எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை எல்லார் கரங்களை தட்டி உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஆமென். இதற்கு நேரத்தை கனத்துக்குரிய பாஸ்டம்மா கரத்தில் நம்ம கொடுக்க போகிறோம். அவர்களோடு கூட சேர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படி தேவன் எங்களுக்கு தந்த ஸ்லாக்கியத்திற்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தேவ சபைக்கு வந்திருக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தர்கள் மத்தியிலே பரநேசு உலாவுகிறார். தேவ சபையிலே கரங்களை தட்டி உற்சாகமா தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரநேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரநேசு சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தி துதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தி துதிப்போம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை
சபையிலே தேவன் எழுந்தருளினார். ராப்பகலாய் தம் கண்மணி போல் தூங்காது காப்பவரே, ராப்பகலாய் தம் கண்மணி போல் தூங்காது காப்பவரே, தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார், தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. தேவ சபையில் அமர்ந்திருக்கவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்டான்ஸாக பாடிட்டு தேவ சபையிலன்னு ஆரம்பிக்கும் போது கரங்களை மேலே தட்டி நம்ம ஆர்ப்பரிப்போட பாட போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே, அந்த பாடிட்டு தேவ சபையினும் போது கரங்களை மேலே உயர்த்தி தட்டி தேவநாம மகிமைக்காக பாட போகிறோம். ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே, ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே, யாக்கோபின் தேவன் யாக்கோபின் தேவன் அடைக்கலமே, யாக்கோபின் தேவன் அடைக்கலம். கரங்களை மேல உயர்த்தி தட்டி தேவ சபை. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். அல்லேலூயா. சங்கீதம் 95:2 இப்படியாக சொல்லுகிறது, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். சங்கீதம் 104 அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் கூட பிரவேசித்து அவருடைய நாமத்தை துதிப்போம். அவருடைய நாமம் அவ்வளோ இன்பமானது. கடந்த 5 மாதங்கள் அவர் நம்மளை கண்மணிகளை போல பார்த்தார் இல்லையா? நம்முடைய தேவைகளை சந்தித்தார், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார், ஒரு குறைவின்றி நடத்தி வந்தார். அதனால் இந்த காலை வேளையில் நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட 6வது மாதத்துக்குள்ள தேவன் பிரவேசிக்க கிருபை செய்திருக்கார். இந்த பாடலை பாடின பின்னாடி நம்ம எல்லாரும் எழும்பி நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாம். நன்றி தகப்பன், நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு தூண்டி பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு தூண்டி பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி
கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே. கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. கடந்த 5 மாதங்களும் நீர் எங்களை காப்பாற்றின விதம் ஆச்சரியமானது. நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகள் உன்னதமானது. செய்தீரே நந்தி வாலி வீடும் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. கொஞ்ச நேரம் கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தீரேப்பா. ரட்சிப்பை தந்தீரே, ஜீவனை தந்தீரே, எல்லாவற்றையும் எங்களுக்காக மாத்திரமே செய்து முடித்தீர். சிலுவையில் நீங்கள் செய்த அத்தனை விஷயங்களும் உமக்காக ஒன்றுமே இல்லைப்பா. எல்லாம் எங்களுக்காக. காயங்கள் ஏற்றது எங்களுக்காக, ஜீவனை தந்தது எங்களுக்காக, உயிர் தெழுந்தது எங்களுக்காக, மறுபடியும் நீங்கள் வரப்போறீங்க எங்களுக்காக தான்ப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு யாரும் சும்மா இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே. ஓ ரானா ஷேதாரா பலாதாரா. ஓ ராதா. சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தினீங்களே. எங்க தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து வைத்திருக்கிறீங்கப்பா. எங்க பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்திருக்கிறீங்க. இந்த 5 மாதங்களும் நன்மையும் கிருபையும் எங்க வாழ்க்கையில தொடர உதவி செய்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே. விட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவர். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்குறவங்க பிரகாசம் அடைவாங்க. ஒரு நாள் வெட்கம் அடைய மாட்டாங்க. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷங்களின் நடுவில் கிரியை உயிர்ப்பிக்கிற தேவன். ஒருவேளை இந்த 5 மாதங்கள் வரையும் வெட்கத்தையும் இல்லாமையும் குறைவையும் நீங்கள் சந்தித்திருந்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆராதனை வேளையில் வருஷங்களின் நடுவில் கிரியை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படி நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பாரலாம். அவருடைய சமூகத்தை ஆவலா வாஞ்சியோடு கூட ஆண்டவரே தேட வந்திருக்கிறோன்னு ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள். விசுவாசத்தோடு கூட அறிக்கை செல்வோம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. வெட்கப்பட்டு
விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்வோம். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆதாராஷே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை. ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேரா நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நீர் செய்ய போகிற அற்புதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரையும் வெட்கத்தை பார்த்த நாட்களுக்கும் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரிக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்க போறீங்க ஆண்டவர். எங்களுடைய தலையை நீர் உயர்த்த போகிறீர். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள். விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல நான் பார்த்த எல்லா துக்கமான நாட்களுக்கும் சரிக்கு சரியா என் தலையை நீர் உயர்த்த போகிறீர். என் தலையை நீங்க எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போறீர். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்றி. இதயத்தின் ஆழத்திலிருந்து செய்யா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது, நீங்கள் கண்களை திறந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆண்டவர் விடுதலையாக ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஊட்டி போயிருக்கீங்க? ஊட்டியில் கவர்னருடைய அந்த மாளிகை பார்த்துருக்கீங்களா? ஒரு போதகர் என்னையும் அப்பா அம்மாவெல்லாம் ஒரு நாள் கூட்டிகிட்டு போனார். அங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடில் ஆள் உயர கண்ணாடி இருந்துச்சு. ஒரு கண்ணாடி உடையாமல் நேராக இருந்தது, ஒரு கண்ணாடி கொஞ்சம் உடஞ்சி புரோக்கன் பீசஸ் அதில் ஒட்ட வச்சுருந்தாங்க. அப்போ அதோடைய பேக்ரவுண்டை அந்த போதகர் எனக்கு சொல்லும்போது எனக்கு ஆண்டவருடைய அன்பை நினச்சி உடம்பெல்லாம் செலுத்துச்சு. பிரிட்டிஷ் காலத்தில் அடிமைகளாக இருந்த நம்முடைய தேசத்தாரை அவங்க முன்னாடி ஒரு கண்டிஷன் வச்சுருந்துருக்காங்க.
அந்த கண்ணாடியை முதுகில் சுமந்துட்டு போகணும் 20 பேர். ஒரு ஆள் உயர கண்ணாடியை 20 பேர் முதுகில் சுமந்துட்டு போனோம். அவங்க கால்கள் சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கோம். அப்போ 40 பேர் இல்லையா, இந்த கண்ணாடிக்கு 20 பேர், இந்த கண்ணாடிக்கு 20 பேர். அந்த 40 பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க, உடைக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு விடுதலை, உடைச்சிட்டிங்கன்னா அதே கவர்னர் மாளிகையில் கீழே இருந்த அந்த சிறையையும் நான் பார்த்தேன். அப்போது ஒரு பேட்ச் 20 பேர் கால்கள் சங்கிலினால் கட்டப்பட்டு முதுகில் பாரமான நம்ம பார்க்குற இப்போ மெலிசான கண்ணாடி இல்லை, அது ரொம்ப திக்கான கண்ணாடி. யோசிச்சு பாருங்கள், நம்ம இன்றைக்கி 2 வீலரில் காரில் போகிறதுக்கே ஊட்டி போகிறதுக்குள்ளே தலையெல்லாம் கிறங்கிடுது. சாப்பிடாம தண்ணி இல்லாமல் கால்கள் நடக்கும்போது சங்கிலியில் எவ்வளோ அடிபட்டிருக்கும். அந்த கண்ணாடி அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. கண்ணாடியை உடைச்சவங்க அதே சிறையில், கவர்னர் மாளிகையினுடைய சிறையில் இருந்திருக்காங்க. அந்த பகுதிகளெல்லாம் நான் பார்க்கும்போது உங்களை என்னையும் ரட்சிக்க நம்ம ஒன்றுமே செய்யலைங்க. நம்ம கால்கள் சங்கிலினால் கட்டப்படலை, நமக்கு எந்த தண்டனையும் வழங்கலை ஆண்டவர். நம்ம பாவங்களை அப்படியே மன்னிச்சு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமாக நம்முடைய பாவங்களை அகற்றி நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்தி சிலுவையில் அவர் செஞ்ச அத்தனையுமே உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அவருடைய அன்பை உணர்ந்தவர்களா கண்களை மூடி, ஆண்டவரே இவ்வளவு பெரிய விலையேறப்பட்ட ரட்சிப்பை எனக்கு இலவசமாக தந்திருக்கிறீங்களே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை உங்களை நான் தொழுது கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஆண்டவர் பார்த்து நன்றிப்பா, வெளியேறப்பெற்ற ரட்சிப்பு எனக்கு தந்தீங்களே நன்றி. பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்திருந்த எனக்கு ஜீவனை தந்தீங்களே ஆண்டவரே. என் மனசு விரும்பினதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், ஆனாலும் என் மேலே கிருபையாக இருந்து எனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறீங்களேப்பா. உடைய அன்பு எவ்வளவு பெருசு ஆண்டவரே, உடைய ரட்சிப்பு எவ்வளவு மேலானது, நீர் எவ்வளவு உன்னதமான தேவன் ஆண்டவரே. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர், எனக்கு நல்லவராய்,
சொல்லலாம். நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ நல்லவராய் வல்லவராய் எங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க அன்பு ரொம்ப பெருசுப்பா. நீர் எங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற அற்புதங்களுக்காக நன்றி. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. நீ நல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் உன்னதமானவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர், பெரியவர், பெரிய பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்கிற கர்த்தர். உம்மை போல நல்ல தெய்வம் பூமியில இல்ல ஆண்டவரே. ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி கரங்களை தட்டி துதிக்கலாம். நீர் நல்லவர், நீர் எல் ஷடாய், நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவன். தீமை உங்ககிட்ட இல்லப்பா. நீங்க தீமை செய்கிற தெய்வம் அல்ல ஆண்டவரே. நீர் நல்லவர். ஓ தேவனை இத்தனை சமீபமாய் பெற்ற வேறு பெரிய ஜாதி எது? நன்றின்னு சொல்லலாம். நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா. எங்க இது எங்களும் அன்புனால நிரம்புகிறதுப்பா. இவ்வளவு நல்ல தெய்வத்தை நாங்கள் தெய்வமாய் பெற்றிருக்கிறோம். இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீரே என் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீரே என் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, கரங்களை உயர்த்தி எத்தனை பாக்கியசாலிகள் அனு. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமே. நாங்க உங்க பிள்ளைங்கப்பா, நீர் எங்கள் தகப்பன். என் இயேசுவே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத
நம்மோடு நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுது நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி ஒரு புதிய மாதத்தை கற்று தந்ததற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம். மாதம் முழுவதும் நம்மை நம்முடைய சபையார், குடும்பத்தார், உறவினர்கள், பரிசுத்தவான்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த காலை வேளையில வந்திருக்கிற நம்ம ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் சமாதானத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எருசலேமின் பாதுகாப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யூத ஜனங்களின் ரட்சிப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்தியாவின் பாதுகாப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்தியாவின் சமாதானத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தில் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜாக்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஜாதி ஜனங்களா ரட்சிக்கப்பட வேண்டுமாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேசம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனையிலும் தேவன் மகிமைப்பட வேண்டுமாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் ஊழியங்கள் இல்லாத இடங்கள் எல்லாம் ஊழியங்களை ஆரம்பிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி திரளான ஊழியக்காரிகளை கத்த நம்முடைய தேசத்தில் எழுப்பி தர வேண்டுமாய் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசத்துல நல்ல மழை பெய்து செழிப்பாகும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வட மாநிலங்களிலே வெயிலினாலே அநேகர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் தாமே அந்த இடத்துல நல்ல மழையை தரும்படியாய் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தின் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை, ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தேர்தலும் அமைதியாய் நடந்து முடிந்ததற்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமான ஒரு நல்ல ஆட்சி வர கர்த்தர் கிருபை செய்யும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்களை நம்முடைய இந்திய தேசத்தின் மேல கிருபை உண்டாகும்படி நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீதம் இருக்கிற ஆராதனை முழுவதும் தேவன் மகிமைப்பட வேண்டுமாய் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீத பகுதியிலே வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காணிக்கை பாடல் மூலமாய் பேசும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்தியின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை நடத்தின அருமையான பாஸ்டர் அம்மாவை கர்த்தர் இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க மன விருப்பமெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாய் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.